ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ரொம்ப ஈஸியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்லேயே மற்ற எல்லா பொருளையும் நான் வந்து அளந்து சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு கூட நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த கப்லேயே மற்ற பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் அளந்து சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் கடலை மாவை 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடலை மாவை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்க போகிறேன். கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம வறுத்ததுனால கொஞ்சம் உருண்டை கட்டின மாதிரி இருக்கும் மாவு வந்து, அதனால் சல்லடையில் நல்லா ஒரு முறை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது சலிச்சிருக்கிற மாவை அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா ஒரு அடிகனமான ஒரு கடாயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பால் வந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். கடலை மாவு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையுமே நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். பாலை வந்து காய வச்சு நல்லா சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக வந்து பார்த்திங்கன்னா காய வச்சும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் உருண்டை இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல 2 கப்பையும் சேர்த்துட்டோம்னா ரொம்ப உருண்டை கட்டிக்கும், அதுக்கப்புறமா நமக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்துட்டு மாவு நல்லா உருண்டை இல்லாமல் நைஸாக கரைச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா பாலையும் சேர்த்துட்டு நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உருண்டை இல்லாமல் நல்லா நைஸாக நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் பால் தான் சேர்த்து இப்போ நல்லா கலந்து கொடுத்துருக்கேன். இப்போ மீதி இருக்கிற 1 கப் பாலையும் நான் சேர்த்துக்கிறேன். இது போல் கடலை மாவோட பாலை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து ஸ்டவ்வையை பற்ற வச்சுட்டு குக் பண்ணிக்க போகிறேன். தீயை கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் கடலை மாவு. நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவு பாலில் நல்லா குக் ஆகிட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக குக் ஆகிட்டு வர வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குக் பண்ணிக்கலாம். மொத்தமாக நெய் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம குக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 120 ml அளவுக்கு நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நெய் நிறைய சேர்த்துட்டு பண்ணும்போது இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துட்டு நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் உங்களுக்கு மீடியமாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடும் போது தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்டோட கலர் இந்த மாதிரி லைட்டாக இருந்தாலே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் எதனா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு குக் பண்ணிக்கிறேன். சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலக்கமாக வந்துட்டு திரும்பவும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கூட முந்திரியை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுடர் பண்ண முந்திரியை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் முந்திரி மட்டும் இல்லாமல் பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து அரைச்சிக்கலாம். நட்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ட்ரை நட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வெறும் முந்திரியை மட்டும் நான் இப்போது நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண முந்திரியை சேர்த்துக்கிறேன். கூடவே நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாயிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி கடாயிலையும் ஓரளவுக்கு நல்லா ஒட்டாமலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு அப்படி வருது பாருங்கள். இப்போது கடைசியாக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நெய் இருக்குது. இப்போ மீதி இருக்கிற இந்த நெய்யும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே கொஞ்சம் கெட்டியாக வரும், இன்னும் நல்லா ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஸ்வீட் வந்து நல்லா ஒட்டாமலும் வந்து பார்த்திங்கன்னா கடாயில் நல்லா ஒட்டி திரண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் கடாயில் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும். அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதுதான் சரியான பதம். இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட முடியும். ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும்.
இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட அல்வா மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் பால் வந்து சேர்த்துருக்கோம். பால் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாது. ஒரு 3 நாள் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அது வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக இருக்கும். பால் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சு நம்ம சாப்பிட முடியாது. சீக்கிரமாக ஸ்வீட் வந்து கெட்டுடும். ரொம்பவே டேஸ்டியாக கடலை மாவு, பால், சர்க்கரை, பாதாம் இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இந்த ஸ்வீட்டை சாப்பிட்ருவாங்க. நீங்கள் பிளேட்லேயோ இல்லை கப்லேயோ நீங்கள் சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் இல்லைனா பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி துருவிட்டு மேலே வந்து சேர்த்துட்டு கொடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதோடு சேர்த்து சாப்பிட இன்னும் நல்லாவும் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.